எப்படி தெரியும்? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். திஸ் இஸ் வர் ஜெயஸ்ரீ. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னடா ஃபேஸ்லாம் பக்கத்தில் கொண்டு வந்து காமிச்சு பயமுறுத்துறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, செம்ம வெயில். ஸோ என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் குட்டி குட்டியாக நம்மளோட சேட்டையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம திருச்சியிலேருந்து இப்போ அரியலூர் வந்தாச்சு. ஆனால் பிக்மெண்டேஷன்ஸ் அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அரியலூர் வந்தாச்சு. அரியலூரில் நியூவாக ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜீலேண்டோட பிரான்ச் தான் அது. இதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அரியலூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளே ஸ்கூல் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து ஆம்பியன்ஸே வந்து அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக அந்த டெஸ்க் இதெல்லாம் பார்க்கும்போதே அழகாக இருக்குது. எவ்ரி கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீட் அண்ட் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இங்கே வந்து எக்கச்சக்கமான டாய்ஸ் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி டேபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ்லையும் வந்து க்யூட்டாக நிறைய டாய்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் பெயிண்ட், அந்த வால் பெயிண்ட் சொல்லுவோம்ல, ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கே வந்து இங்கே விளையாடணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த சைடு வால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம அந்த லென்த், ஷேப், சைஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களோட அந்த மைண்ட் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான அந்த ஒவ்வொரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் குட்டி குட்டி டாய்ஸ், இந்த குழந்தைங்களுக்கு தேவையான வெஹிக்கல்ஸ், அந்த மைண்ட் வந்து நம்ம பிரைன் ஒர்க் கொடுக்குற மாதிரி எவ்ரிதிங் இஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, க்ளீனாக ஹைஜீனாக இருக்குது, செம்ம சில்லுன்னு வேறு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பாட் அப்படிங்கும்போது எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், கிட்ஸி ஸ்கூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஜீலேண்ட் லிமிட்டடோட ஒரு பிரான்ச் தான் பார்த்தீங்கன்னா கிட்ஸி. ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2500 பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம அரியலூரில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் உங்களுக்கு அட்மிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 வந்து ப்ளே குரூப், அண்ட் 3 to 4 பார்த்தீங்கன்னா நர்சரி, அண்ட் 4 to 5 வந்து ஜூனியர் கேஜி, 5 to 6 பார்த்தீங்கன்னா சீனியர் கேஜி. இந்த கேட்டகரியில் அட்மிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ஸி இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் பென்டமைன் அப்படின்ற கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு குழந்தையோட ஃப்யூச்சர் எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, அவங்களோட குழந்தை பருவத்தை பொறுத்து தான் அமையுது. இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட வயது ஒரு 6 வயதிலிருந்து 7 வயது வரையிலும் தான் அவங்களோட மைண்ட் கெப்பாசிட்டி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் டெவலப்மெண்ட் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்டகரியாக பிரித்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரைன் அப் பண்ணுறாங்க. என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், கோகினேட்டிவ் டெவலப்மெண்ட், பர்சனல், சோஷியல், எமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே வந்து 5 ஸ்டெப்ஸாக பிரித்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே வந்து உங்களுக்கு இபிடிஎம் மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே குழந்தைங்க கீழே விழுந்தாலுமே அடிபடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க உட்கார்றதுக்கு ஈவா மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். அண்ட் எவ்ரி கிளாஸ் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்கும், ஏசி ஃபெசிலிட்டிஸ், வென்டிலேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே குழந்தைங்களுக்கான க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் அவங்களோட பவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, மைண்ட் பவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ்லேயும் வந்து டாய்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம குழந்தைங்க வந்து இப்போ 2 வயசு குழந்தைய நான் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன், அவள் திடீர்னு விளையாடுவா, திடீர்னு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு நினப்பா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். பிகாஸ் இங்கே வந்து எல்லா டாய்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குழந்தைங்களோட அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் பவர் வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா கூட, ரெஸ்ட் ரூமில் கூட உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த லெட்டின், டாய்லெட் இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூலோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பார்க்கில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்காக
எல்லா விளையாட்டு திங்ஸும் வந்து வச்சிருக்காங்க. அதாவது சறுக்கி விழுறது அண்ட் ஐலேசா போடுறது அண்ட் ரவுண்ட் பண்ணுறதுன்னு, அதாவது நம்மளே வந்து இங்கே வந்து விளையாடலாம்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆம்பியன்ஸ் அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க உள்ளுக்குள்ள ஃபுல்லா கிளாஸ் ரூம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வர வரையிலுமே ஒவ்வொரு விஷயமுமே நீங்க அந்த வால் பெயிண்டிங்ல இருந்து அங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கே வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. குழந்தைங்களோட பிரைன் பவர் எப்படி இருக்கு? இவங்க வந்து என்ன கரிக்குலம் வந்து ஃபாலோ பண்றாங்க? ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அவ்வளோ நல்லா இருக்கு. அதாவது டெவலப்மெண்ட்டோட அந்த டொமைன்ஸ் எப்படி இருக்கு? குழந்தைங்களோட அந்த பென்டமின்னா என்ன? நம்ம சொல்லிட்டோம் பென்டமைன் கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் சொன்னா மட்டும் போதுமா? அதனால நானே விளையாடி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி விளையாடி பார்த்துட்டு, இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னும் ஜாலியா ரவுண்ட்ஸ் போனேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது கிட்ஸுக்கான விளையாட்டு இடமே. நீங்க என்னங்க பண்றீங்க? அப்படின்னு. நானும் வந்து மழலைகளாக மாறி விட்டேன். இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த வயசுல? அப்படின்னு யோசிக்க தோணுது. இருந்தாலும் கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ணலாமா? நானும் ஜாலியா ஷூட் முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினேன். அண்ட் இந்த ஸ்கூலோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அண்ட் அந்த குழந்தைங்க வந்து ஐடி கார்டு வச்சா தான் கிளாஸ் ரூமை விட்டு வெளியிலேயே போக முடியும். அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா, பென்டமின் கரிக்குலம்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் வந்து கிட்ஸுக்கான ப்ளே செக்ஷன். இங்க வந்து அவங்களோட கிரியேட்டிவ் திங்ஸ் வந்து எப்படி இருக்கு? அவங்க ஜாலியா விளையாடலாம். அவங்க வந்து ஈஸியா வந்து எந்த விஷயத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. சிவிக் மைண்டட் கிரியேட்டிவ் திங்கர்ஸ், போல்ட் இன்னோவேட்டர்ஸ், கொலாபரேட்டிவ் பிளேயர்ஸ் அண்ட் பிரேக் த்ரூ லீடர்ஷிப் இந்த செக்ஷன்ஸ் இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்த்தபிளான ஸ்கூலுங்க. செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி உங்க குழந்தைங்கள வந்து ஒரு நல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கான அவங்களோட ஃப்யூச்சர் வந்து எப்படி செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக்லேருந்தே கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்கூல் ரொம்ப ஒர்த்தபிள் அப்படின்னே சொல்வேன். ஸோ கிட்ஸி செம்ம சூப்பரான ஸ்கூல், வேல்யூவான ஸ்கூல் தான். அண்ட் இந்த ஸ்கூல் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம அரியலூர் செந்துறை ரவுண்டானா நியர்பைலேயே வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கிட்ஸியில் அட்மிஷன் போயிட்டுருக்கு. எவ்ரி கேட்டகரிஸ் டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு செலக்ட் பண்ணி 20% ஸ்காலர்ஷிப் தர போகிறாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, லவ் யூ ஆல் மக்களே.